வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலிருந்து நான் உங்கள் எஸ் பிரபாகரன். திரும்பவும் பாருங்கள், ஒரு முக்கியமான டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்த பர்சன்டேஜினோட கண்டினியூஷன். சரிங்களா? எல்லா டாப்பிக்கும் கண்டினியூஷன் இருக்கும். பாருங்கள், இந்த டாப்பிக்கு முன்னாடி நீங்கள் பர்சன்டேஜ் பார்க்கலாம், அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? எந்த ஒரு டாபிக் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாப்பிக்கினுடைய கண்டினியூஷன் இருக்கும். சரிங்களா? சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்டு டிஸ்கவுண்ட், ஜிஎஸ்டி எல்லாமே இன்க்ளூட் ஆகிட்டு வருது. சரிங்களா? அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்க்க போகிறோம், லாஸ் பர்சன்டேஜ் பார்க்க போகிறோம், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் பார்க்க போகிறோம். ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்ன, சரிங்களா? அடுத்த டிஸ்கவுண்ட்னா என்ன, இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ ப்ராஃபிட், அதாவது ஒரு பொருளை சந்தைப்படுத்துகிறோம். சந்தைப்படுத்துறதுக்கு முன்னாடி என்னென்னா அந்த பொருளை உருவாக்குவோம். அப்போ அந்த உருவாக்குறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற இல்லைங்களா, உருவாக்குறதுக்கானது அதுதான் என்னென்னு சொல்ல போகிறோம்னா அடக்க விலை. அந்த பொருளுக்கான அடக்க விலை. ஓகேங்களா? சில நேரத்தில் நாம் ஒரு பொருளை அங்கேருந்து வாங்குகிறோம். ஓகேங்களா? அதை வாங்குறது தான் என்னவா நம்ம போகிறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம். சரிங்களா? அது வளர்ந்துருக்குதோ இல்லை ரெடியாக இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம வாங்குகிறோம், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? அந்த விலையை வாங்கின விலைன்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் அந்த பொருளை விற்க போகிறோம். விற்றா நமக்கு என்ன கிடைக்கணும், அதிகமான விலையில் விற்கணும், இல்லை குறைவான விலையில் விற்கணும். அதிகமான விலையில் விற்றா அதுக்கு என்னன்னு சொல்கிறீங்கன்னா, எனக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம வாங்கின விலையை விட குறைவாக விற்ற விலை குறைவாக இருந்தால் அது என்ன சொல்கிறோம், நட்டம் கிடைக்கிறது அப்படின்றோம். அப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடக்க விலை அல்லது வாங்கிய விலை அப்படின்னு சொல்லுவீங்க. அடக்க விலையும் வாங்கிய விலையை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லாபம்ன்றதை பேசுகிறீங்க, இல்லை நட்டம்ன்றதை பேசுகிறீங்க. சரிங்களா? அப்போ அடக்க விலையை வச்சு தான் நீங்கள் சொல்கிறீங்க. விற்ற விலை அதிகமாக பெரியதாக இருந்தால், அப்போ 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 120 நம்பரை வச்சு சொல்லும் பொழுது 120 பெருசு விற்ற விலை. அப்போ அடக்க விலையை விட அதிகமாக இருந்தால் விற்ற விலை அது லாபம். அடக்க விலையை விட ஓகேங்களா விற்ற விலை குறைவாக இருந்தால் நட்டம். சரிங்களா? இதெல்லாம் போலீஸுக்கெலாம் நீங்கள் அந்த அப்ரோச்சில் கண்டிப்பாக படிக்கணும். அடக்க விலையை விட விற்ற விலை பெரியதாக இருந்தால் மதிப்பு, இது லாபம். அப்போ எதுலேருந்து தான் கழிப்பீங்க, பெரிய நம்பர்லேருந்து தான் கழிப்பீங்க. விற்ற விலையிலேருந்து அடக்க விலையை கழிப்போம். சரிங்களா? அடுத்தது, அடக்க விலையை விட விற்ற விலை சிறியதாக இருந்தால் அது நட்டம். சரிங்களா? அப்போ எது பெரிதோ அதிலேருந்து தான் கழிப்போம். அப்போ அடக்க விலை மைனஸ் விற்ற விலை, இது என்னதுங்க, நட்டம். சரிங்களா? இது நட்டம். தெளிவாக புரியுதா? இல்லை ஒருவேளை இது மேலே ஓவர் ரைட்டிங் பண்ணுறதுனால தெரியலையான்னு தெரியல. சரிங்களா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நான் சொல்லக்கூடிய ஏரியா. அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, லாபமோ நட்டமோ எது ரெண்டு விலைகளை வச்சு மட்டும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம்னா அடக்க விலை அல்லது அடக்க விலை ரிலேட்டட் டு விற்ற விலை. சரிங்களா? இப்போ அடக்க விலையை விட விற்ற விலை பெரியதுன்னா நமக்கு லாபம். அப்போ லாபம் எவ்வளோ ரூபான்னு தெரியும்னா விற்ற விலையிலேருந்து அடக்க விலையை கழிச்சா லாபம் கிடைக்கிறது. ஓகேங்களா? அந்த மேட்ச் த ஃபாலோவிங்கில் கண்டிப்பாக பிசிக்கு கேட்கலாம், நமக்கு டிஇடிக்கு கேட்கலாம் பேப்பர் 1க்கு. அடுத்தது, அடக்க விலையை விட விற்ற விலை குறைவாக இருந்தால் அது நட்டம். அப்போ அடக்க விலையிலேருந்து என்னதுங்க, விற்ற விலையை மைனஸ் பண்ணுவோம், அது நட்டம். சரி, இது எல்லாமே அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறீங்க. இந்த அமௌண்ட் எவ்வளவு சதவீதமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ எவ்வளோ சதவீதமாக இருக்குன்னு எப்படின்னு சொல்லுவீங்க, நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களே அதை தான் பார்க்கணும். அதில் தான் எவ்வளவு சதவீதம் பார்க்கும். அப்போ லாப சதவீதம் பார்க்க போகிறோம் அல்லது நட்ட சதவீதம் பார்க்க போகிறோம். எதன் மீது வச்சு பார்க்கணும்? அப்போ லாப சதவீதமோ நட்ட சதவீதமோ எப்பொழுதும் அடக்க விலையின் மீது கணக்கிடப்படும். அடக்க விலையின் மீது கணக்கிடப்படும். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சென்டென்ஸ். சரி, இப்போ அடக்க விலை எவ்வளோ அதுதான் போட போகிறோம். லாபம் எவ்வளோ மேலே போட போகிறோம். இன்ட்டு லாப சதவீதம். ஆங்கிலத்தில் எப்படின்னா லெட்டர் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ். இப்போ லாஸுக்கானது ஆங்கிலத்தில், தமிழில் நட்டம். இதில் அடக்க விலையின் மீது கணக்கிடப்படும். சொல்லி தான் நீங்கள் எப்போயுமே ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின்ஸ். ஓகே, இப்போ நம்ம எடுத்தோடனே கொஷின்ஸ் நம்ம அடுத்த மூவில் இருக்குது. நம்ம என்ன சொல்லிடலாம், இப்போ அடக்க விலை எப்பொழுதும் எவ்வளோ சதவீதம் இருக்கும், 100% இருக்கும். சரிங்களா? அமௌண்ட் இந்த பக்கம் அது என்னன்றதை பார்க்கலாம். சரி, விற்ற விலை கண்டிப்பாக எவ்வளோன்னு கேட்டால் ரூபாயில் சொல்ல முடியாதுங்க, ஒரு ஐடியா சொல்லலாம். அது லாபத்தில் விற்றான்னு வச்சுக்கோங்களேன், அந்த லாப சதவீதமும் அசலுடைய சதவீதமும் சேர்ந்ததுங்க. தட் மீன்ஸ் அசல்ன்றது இங்கேங்கிறது அடக்க விலையோடு சேர்ந்ததுங்க. அப்போ 100 ப்ளஸ் லாப சதவீதங்க. லாபத்தில் விற்கும் பொழுது விற்ற விலை இல்லை, விற்ற விலைங்க 100% மைனஸ் நட்ட சதவீதங்க. ஏன்னா நட்டத்தில் வைக்கும் பொழுது விற்ற விலை இதுதாங்க. ஸோ அப்போ இதுலேருந்து கம்பேர் பண்ணிக்கலாமா, நம்ம அடக்க விலை எவ்வளோ பர்சன்டேஜ், 100. இப்போ அடக்க விலையை 100ஆல் டிவைட் பண்ணால் 1% எவ்வளோன்னு தெரியும். தட் மீன்ஸ்
ஓகேங்களா? அதே மாதிரி தான் இப்போ விற்ற விலை எவ்வளோ? கண்டிப்பாக லாபத்தில் விற்றா 100 + லாப சதவீதம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதனுடைய 2 ப்ரொபோர்ஷன், தட் மீன்ஸ் ரேஷியோ 2 சமமாக இருக்கும். அதனால் ஈக்குவல் பண்ணி எழுதுறேன். அடக்க விலை 100%. ஓகேங்களா? அடுத்தது விற்ற விலை கண்டிப்பாக நட்டத்தில் விற்கிறேன்னு பேசுகிறேன். அப்போ 100 - நட்ட சதவீதம். சரிங்களா? அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதே தான் நம்ம இங்கே எழுதியிருப்போம். பாருங்கள், நான் என்ன எழுதிக்கிறேனோ அதே தான் இங்கே மேலே எழுதியிருப்பாங்க. இருக்குதா? லாப சதவீதம் கண்டுபிடிக்கிறது, லாப சதவீதம் கண்டுபிடிக்கிறது, நட்ட சதவீதம் கண்டுபிடிக்கிறது. எதன் மீது? அடக்க விலை மீது. விற்ற விலை கண்டுபிடிக்கணும். அப்போ விற்ற விலை லாபத்தில் இருக்குது, இங்கே எழுதியிருப்பாங்க. 100 + லாப சதவீதம் இஸ் ஈக்குவல் டு அடக்க விலை டிவைடட் பை 100 இருக்கும். ஸோ அதை தான் என்ன பண்ணிக்கிட்டோம், நாம் அந்த பக்கம் கொண்டு போயிருக்கோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப கிளியர். ஸோ அப்போ நமக்கு இது மாதிரிலாம் எழுதுறதை விட அடக்க விலை அதனுடைய சதவீதம் கீழே எழுதிக்கலாம். ஈஸி. 100. விற்ற விலை லாப சதவீதம்னா 100 + லாப சதவீதம். அடக்க விலை என்னது? 100% வைப்பீங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, விற்ற விலை நட்டத்தில் போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 100 - நட்ட சதவீதம். ஓகே, கிளியர். ஸோ அப்போ இங்கே சதவீதம் போட்டு இங்கே சதவீதம் வரும். சதவீதம் விட்டுட்டு டைரெக்டாக நம்பரை கூட அப்ளை பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணுறது பாருங்கள். நான் எழுதிக்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன? ஒரு அலைபேசியானது 20% லாபத்தில் விற்கப்படும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ விற்ற விலை தெரியுது 8400, லாபத்தில் விற்கிறான். அப்போ என்ன? 100 + 20 120. இப்போ என்ன கேட்குறான்? அடக்க விலை கேட்குறான். சரிங்களா? அடக்க விலை எவ்வளோ? 100%. அப்போ அடக்க விலை ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 100. சரி, தப்பாக போடுற மாதிரி கீழே என்ன இருக்குது? 120 மறந்துட்டேன். 8400 டிவைடட் பை 120 × 100. ஸோ இப்போ நான் இதில் அப்ளை பண்ணாமல் டைரெக்டாக என்ன சொன்னால், இப்படி ஃபஸ்ட்டு இதே வேறு அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எழுதிட்டே இருக்கணும். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஓகேங்களா? வாய்ஸ் எது பிரேக் ஆச்சான்னு தெரியலங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே விற்கப்படுகிறது என்னது? 8400. அப்போ எப்படி இருந்தால் 8400. அப்போ 8400 விற்கப்படுகிறதுனா அது லாப சதவீதமாக நட்ட சதவீதத்தில் விற்கப்படுகிறதான்னு பார்க்குறேன். லாப சதவீதம் சொன்னால் 100 + 20, இது எவ்வளோ பர்சன்டேஜ்? 120%. என்ன கேட்குறாங்க? காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க, × 100. ஸோ இதில் போட்டு அப்ளை பண்ணாலும் சரி, ஓகேங்களா? டைரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணாலும் சரி. இல்லை சார், நான் இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு 8400 ரூபா அப்படின்றது எவ்வளோ சதவீதம்? 100%, 120%. 100%மான பிரின்சிபல் எவ்வளோ? ஓகேங்களா? இது என்னது? டைரக்ட் ரேஷியோ, டைரக்ட் ப்ரொபோர்ஷன், அதில் போட்டுக்கோங்க. எல்லாமே ஒன்று தான். எந்த மாடல் எடுத்தோம்னா இதை ஃபாலோ பண்ணிக்குவேன். எடுத்துகிட்டு சிம்பிளிஃபிகேஷன் தானே பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ how many times? 7 times. ஓகேங்களா? 70 times. ஏன்னா இங்கே ஒரு 0 கேன்சல்ஸ். அப்போ என்னங்க? 7000. எவ்வளோ ரூபா? 7000. கிளியரா? நான் என்ன சொல்ல வந்தேன்னு புரிஞ்சுதா? எடுத்த உடனே நான் எழுதிக்கிறேன். இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போட்டுகிட்டே இருந்தீங்களா? டிஎன்பிஎஸ்சி கேண்டிடேட்ஸ் ரொம்ப ஈஸி. போலீஸ் கேண்டிடேட் ரொம்ப ஈஸி. கொஞ்சம் அப்படியே ஜம்ப் ஆகிறோம். இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டால் டைரெக்டாக ஆன்சர் போட போகிறோம். ஓகே, சரி. இது எல்லாமே புக் கொஷின் தான். எல்லாமே 8th ஸ்டாண்டர்டுடைய புக் கொஷின் தான். சரியா? சரி, இப்போ பாருங்கள். ஒரு பொருளானது 7.5% நட்டத்தில் ரூ 555க்கு விற்கப்படுகிறது. அப்போ விற்கிற விலை கொடுத்துட்டாங்க, கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ விற்கிற விலையினுடைய சதவீதம் கீழே போடணும். விற்கிற விலையினுடைய சதவீதம் எவ்வளோ பர்சன்டேஜ் நட்டத்தில் விற்றுட்டாங்க? அப்போ 100 - நட்ட சதவீதம். அப்போ 100ல் 7.5 போச்சுன்னா என்ன வந்திருக்கும்? 92.5. கிளியர்? சரி. அடக்க விலை என்னன்னு கேட்குறாங்க. அடக்க விலைன்னா இங்கே காஸ்ட் ப்ரைஸ் இல்லையா? பிரின்சிபல் வேண்டாம். காஸ்ட் ப்ரைஸ் × 100. காஸ்ட் ப்ரைஸ் 100%. அப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். 555 இந்த பாயிண்ட்டுக்காக மேலே ஒரு 0 சேர்த்திட்டா, அதாவது மேலே கீழே 10ஆல் பெருக்கிறோன்னு அர்த்தம். சரிங்களா? 0 சேர்த்திக்கிறேன். அப்போ 925. சரி, இப்போ 5ஆல் கேன்சல் பண்ணுறோம். 111. இது 5ஆல் கேன்சல் பண்ணால் 1 times 8 times. கரெக்ட் தானே? 1 times, அடுத்து 42னா 8 times, அடுத்து 5 times. சரி, எடுத்த உடனே 111 இருக்குது, 185 இருக்குது. டக்குன்னு ஐடியா கிடைக்காது. பக்கத்தில் 1000 இருக்குது. இது 5ஆல் கேன்சல் பண்ணால் 200. இது 5ஆல் கேன்சல் பண்ணால் என்னதுங்க? 3 times, ரிமைனிங்கு 9 times. இப்போ ஈஸி ஐடியா பண்ணலாம். ஏன்னா 39 இருக்குது. அது உங்களுடைய விருப்பம். எதுனாலும் நீங்கள் ஈஸியாக திங்க் பண்ணலாம். இப்போ 3ஆல் கேன்சல் பண்ணால் இல்லை 39ஆல் கேன்சல் பண்ண முடியுமா? பாருங்கள், 39ன்றது கண்டிப்பாக ஒரு 3 மடங்கு. அப்படி வச்சு நீங்கள் திங்க் பண்ணலாம். இங்கே 111 இருக்குது. 9ஓட என்ன பெருக்குனா வரும்? சரிங்களா? 9ஓட என்ன பெருக்குனா வரும்? வரலையா? திங்க் பண்ணலாம், முடியலையா? 3ஆல் அடிங்க. 3 9, மீதி என்ன வந்திருக்கும்? அடுத்தது 7 21. இப்போ 13. சரிங்களா? 13. அப்போ நான் இங்கே கரெக்டாக போட்டுக்கணும்னு பாருங்கள். இங்கே ஏதோ தப்பு பண்ண மாதிரி இருக்குது. 1 times
அப்போ 4னா 42னா 8 டைம்ஸு 5 டைம்ஸு. அடுத்தது 3 5 15 15 அடுத்தது 3 இங்கே பாருங்க தப்பு பண்ணியிருக்கிறேன். 7 5 35 நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் இங்கே உங்களால் சொல்ல முடியாததுக்கு நான் சாரிப்பா நான் தவறாக போட்டுட்டேன். அப்போ ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்போ 7ஓட எத்தனை நம்பர் பெருக்குன்னா 3 டைம் பெருக்குன்னா 111. 3 × 200 என்னதுங்க 600. அப்போ ஆன்சர் என்னது 600. இது புக் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சரி, அடுத்த கொஷின்ஸ். 3வது கொஷின்ஸ். இது ஒரு பேட்டர்ன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நானே உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொருள் 100 ரூபான்னு இருந்தால் இந்த பொருளை 110 ரூபாய்க்கு விற்றா எவ்வளோ லாபம்? லாபம் எவ்வளோப்பா? 10 ரூபா ப்ராஃபிட். அதே பொருளை 90 ரூபாய்க்கு விற்றா எவ்வளோ நட்டம்? 10 ரூபா. ஸோ இது ரெண்டும் சமம். அதாவது ப்ராஃபிட்டும் எதுங்க லாஸும் சமம். எப்படின்னா, இப்படி ஒரு பொருளை விற்றா அதனுடைய அடக்க விலை என்னன்னு கேட்டாங்கன்னா, இதில் இந்த விற்ற விலைகளினுடைய சராசரி ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தா அதான் அடக்க விலை. இந்த மாதிரி கான்செப்டில் கொடுத்தா சமம். எப்படி? நட்டமும் எடுத்து லாபமும் சமம் அப்படின்னா. அப்போ ஒன்றும் இல்லை, 810 + 530 / 2. அப்போ 1340 / 2 670 ரூபா. ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகே, புரிஞ்சுதுங்களா? எப்போ ஒரு பொருளை அடக்க விலை என்னன்னு சொல்லாமல் இப்படி இந்த ரூபாய்க்கு விற்றா நட்டமாகுது, நட்டமாகுது லாபமாகுது, அது வந்து எண்ணளவில் சமம். 10 ரூபாய்ன்ற அந்த எண்ணளவில் சமம்னா என்ன அடக்க விலைன்னு கேட்டாங்கன்னா அதனுடைய சராசரி. சரியா? சரி, அடுத்த கொஷின்ஸ். ஒரு பர்சன்ட், அதாவது காஸ்ட் ப்ரைஸ் ஒரு பொருளுக்கு இன்னொரு காஸ்ட் ப்ரைஸ் இன்னொரு பொருளுக்கு ரெண்டும் சமம் கிடையாது. சரிங்களா? இது வேறு ரூபீஸ், அது வேறு ரூபீஸ். இந்த பொருளை ஒரு ரூபாய்க்கு விற்கிறேன், இந்த பொருளை ஒரு ரூபாய்க்கு விற்கிறேன். ஆனால் அந்த ரெண்டு பொருளும் விற்கிற விலை வந்து சமம். சரிங்களா? இப்படி ஒரு பொருளை இந்த ரூபாய்க்கு விற்கும் பொழுது 6% லாபம் கிடைக்குது. என்ன கிடைக்குது? லாபம் கிடைக்குது. இதில் 6% நட்டமாகுது இந்த விலைக்கு விற்கும் பொழுது. சரிங்களா? இப்படி வச்சுக்கிட்டிங்களா ஈஸியாக இருக்கும். என்ன காரணம்னா, இது ஒன்று சின்னதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது சின்ன அமௌண்ட்டு, இது பெரிய அமௌண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டா ஓகேங்களா? அப்போ இந்த சின்ன அமௌண்ட்டு கொஞ்சம் பெரிய ரூபாய்க்கு விற்றுறாங்க, அதனால் லாபம் கிடைக்குது. இது பெரிய அமௌண்ட்டு, அப்போ இந்த இதுக்கு விட அதிகமான விலை, ஆனால் இதை விட குறைவான விலையாக இருக்குது. அப்போ என்ன இருக்குங்க? நட்டம். ஸோ இப்போ ஓவராலாக லாபமாக நஷ்டமா, எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம், எவ்வளோ பர்சன்டேஜ் நட்டம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. விற்ற விலைகள் சமமாக இருந்து அதனுடைய அடக்க விலைகள் வேறுபட்டதாக இருந்தால், ஒன்று அதிகமாக ஒன்று குறைவாக இருந்துச்சுன்னா, எப்பொழுதும் ஓவரால் அந்த டிரான்சாக்ஷனில் நமக்கு என்ன கிடைக்கும்னா கண்டிப்பாக லாஸ் பர்சன்டேஜ் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? லாஸ் பர்சன்டேஜ். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா R² / 100. ஏன்னா இங்கே ப்ராஃபிட் பர்சன்டேஜ், இங்கேயும் லாஸ் பர்சன்டேஜ், ரெண்டும் என்ன இருக்குது? சேமாக தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன சொல்லிக்கிறாங்க? 8400 ரூபாய்க்கு ரெண்டுமே விற்றுருக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு இது வந்து 20% என்னன்னு சொல்கிறாங்க? ப்ராஃபிட். இன்னொரு இது என்னதுங்க? 20% லாபம். அப்படின்னா இது வந்து 120%. இது எவ்வளோங்க? 80%. அதுலேருந்து அப்படியே காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சி போடலாம். எங்கள் டைரெக்டாக ஓவரால் டிரான்சாக்ஷன் இன் லாஸ் ஆர் கெயின் பர்சன்டேஜ் மட்டும் கேட்டுக்கிறாங்க. அதுக்கு ஆல்வேஸ் லாஸ் பர்சன்டேஜ் எடுத்தோடனே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு போயிடலாம். ஆர் எவ்வளோன்னா 20 அப்படின்றப்ப 20 × 20 / 100. அப்போ எவ்வளோங்க? 4%, 4% என்னதுங்க? டிக்ரீஸ், லாஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? சரி, கிளியர். அடுத்தது 5வது கொஷின்ஸ் பாருங்கள். சமம்ன்ற இன்னொரு விஷயம் கான்செப்ட். அதாவது 10 அளவுகோலின் என்னது? குவான்டிட்டி. ஸ்கேல் வந்து என்னதுன்னா, உங்களுக்கு ரூலர் இருக்குது, அந்த ரூலரினுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னா 10. சரிங்களா? அந்த 10 பொருளை விற்கிறீங்க, என்ன ரூபான்னு தெரியாது, ரூபாய்க்கு விற்கிறீங்க. இது 15 பொருட்கள் இருக்குது இல்லையா, அதனுடைய அடக்க விலைக்கு சமம். சரிங்களா? நீங்கள் 15 பொருளுடைய அடக்க விலைக்கு சமம். அப்போ ரொம்ப சிம்பிளாக எழுதிக்கலாம். ஓகேங்களா? நம்பரெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாமா? சரி, இந்த 10 இங்கே வச்சுக்கிறேன், 15 இந்த பக்கம் வந்துடும். ஸோ அடக்க விலை அங்கே இருக்குது, விற்ற விலை கீழே போயிடும். அப்போ என்னது? இது ரெண்டும் சமம்னு சொன்னால் விகித சமம்னா மேலே இருக்கிறது மேலே சமம், கீழே இருக்கிறது கீழே சமம். அப்போ அடக்க விலை எவ்வளோ? 10 ரூபா. விற்ற விலை எவ்வளோ? 15 ரூபா. ஓகேங்களா? லாபமாக நட்டமாக? லாபம் எவ்வளோ? 5 ரூபா. அப்போ லாப சதவீதம் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? 5 எதன் மீது கணக்கிடப்படும் சொல்லி தான் போடணும். 10 ×
100. 10ன்றது அடக்க விலை. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்? 50% லாபம். ஓகேங்களா? சரி, இதுலேருந்து நல்லா தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி எண்ணிக்கையினுடைய அதை எண்ணிக்கை வச்சு விற்ற விலை, எண்ணிக்கை வச்சு அடக்க விலை சமம்ன்ற வேர்டு வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நான் எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சு. விற்ற விலையானது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு எண்ணிக்கை இருக்குது இல்லையா, அந்த எண்ணிக்கை தான் நீங்கள் டைரெக்டாக அடக்க விலைன்னு எடுத்துக்கணும். விற்ற விலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை அடக்க விலை 10 ரூபா. அடக்க விலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை அதான் விற்ற விலை. அப்போ இந்த மாதிரி சம்மு ஒரு 4-5 சம் இருக்கும். டிஎன்பிசி கேண்டிடேட்ஸ் மற்ற அதர் கேண்டிடேட்ஸ் டெஃபினட்டாக போட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்தது ஒரு ஒலிபெருக்கை ரூ 768க்கு விற்பதால், அப்போ 768 விற்பனை விலை. அப்போ கண்டிப்பாக 100 ப்ளஸ்ஸாக 100 மைனஸாக கீழே போடுறது அதனுடைய பர்சன்டேஜ் நட்டம் ஏற்படுக்குதுன்னு சொல்லிட்டான். அப்போ 100 - 20. அப்போ மனசுக்குள்ளாரி கழிச்சு போட்டுக்காங்க. சப்ராக்ட் பண்ணி எவ்வளோ வருங்க? 80%. பர்சன்டேஜ் போட வேண்டாம், ஏன்னா இன்ட்டு பர்சன்டேஜ் தான் போட போகிறோம். அவர் ஓகே டைரெக்டாக அடக்க விலைன்னு கேட்டால் தான் இந்த 100ன்னு போட்டிருப்பேன். சரிங்களா? அங்கே அடக்க விலை கேட்கல. என்ன சொல்கிறாங்கன்னா திரும்பவும் 20% லாபம். அப்போ 20% லாபம்னா விற்கிற விலை தான். அப்போ 100 + 20, அப்போ 120% எவ்வளோ அப்படின்னு தான் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? 80% அமௌண்ட் எவ்வளோ? 760. அப்போ 120% அமௌண்ட் என்ன? சரி, கேன்சல் பண்ணலாமா? 240 80, 340 120. 2ஆல் கேன்சல் பண்ணால் என்ன வந்து? 3 2 6, 8 2 16, 4. இப்போ 3ஆல் பேருக்குனா 4 12, அடுத்தது 25, அடுத்தது என்ன? 0 1052 இல்லையே, தப்பாக போட்டணும். ஆமாம், இருக்குங்க. 4 12, மீதி 1 8 24, மீதி 1 25, 2. ஓகே ஓகே, 3 9 2 1152. அப்போ வந்திருக்கோம் சி, தேர்ட் ஆப்ஷன். ஓகே, கிளியரா? சரி, அடுத்தது 7வது கொஷின்ஸ் என்ன கொடுத்துக்கிறாங்க? ஒரு கடைக்காரர் பொருட்களை அதன் குறித்த விலையில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ குறித்த விலை 5, அதில் 4 ரூபாய்க்கு பொருளை வாங்கியிருக்கிறார். ஒரு கடைக்காரர் பொருட்களை அதன் குறித்த விலையில் 5/4 பங்கிருக்கு அப்படின்னா குறித்த விலையில்னு சொன்னால் இந்த 5 அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கலாம். சரி, இதை எப்படி வேணாலும் போடலாம். இந்த கொஸ்டின்ஸை படித்து பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு. குறித்த விலையில் 4/5 பங்கிற்கு வாங்கி, நாம் தான் வாங்குகிறோம், போய் குறித்து வச்சுக்கிறான். அதில் எவ்வளோ வாங்கியிருக்கிறேன்? இப்போ 100 ரூபானா நான் 80 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன்னு அந்த கான்செப்ட். வாங்கி குறித்த விலையில், அந்த குறித்த விலை இருக்குது இல்லையா, அதுக்கு எவ்வளோ பங்கிற்கு விற்றால், அந்த குறித்த விலைக்கு நான் எவ்வளோ பங்குக்கு விற்கிறேன்? 7/5 பங்கிற்கு விற்றால் அவரின் லாப சதவீதம் என்ன? அப்போ நாம் எப்படி வச்சுக்கலாமா? குறித்த விலை 1 ரூபான்னு வச்சுக்கலாம். இப்போ குறித்த விலை 1 ரூபானா நான் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன்? கண்டிப்பாக வாங்கின விலை எவ்வளோ? 5/4. அப்போ 4/5ன்றது எவ்வளோ? 80 பைசாவுக்கு வாங்கியிருக்கிறேன். சரிங்களா? எவ்வளோ? 80 பைசாவுக்கு வாங்கிக்கிறேன். அடுத்தது குறித்த விலையில் எவ்வளோ இதுக்கு விற்றால் அப்படின்னா எவ்வளோ இதுக்கு விற்கிற விலை? 7/5. அதில் பார்த்துக்கோங்க, 7/5. 7/5ன்னா என்ன வந்திருக்கும்? 4 5 5, மீதி 2 4 5 இருக்குது. ஓகேங்களா? கரெக்டாக இல்லையா? அப்போ விற்கிற விலை என்னது? 1 ரூபா 40 காசு. சரி, அப்போ நீங்கள் லாபமாக நட்டமாக வாங்கிய விலை 0.8, விற்ற விலை என்னது? 1.48. அப்போ எவ்வளோப்பா லாபம் அப்படின்றது உங்களுக்கே தெரியுது, 0.6. எவ்வளோ லாபம்? 0.6. அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாமா? 0.8 அடக்க விலையின் மீது கணக்கிடுவோம். வாங்கிய விலை இதான் அடக்க விலை. எவ்வளோ லாபம்? 0.6 × 100 தான் லாபம். ஓகேங்களா? கிளியராக நான் சொல்கிறது? அப்போ என்ன வந்திருக்கோம்? 6/8 × 100. சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 3/4. அப்போ 3/4 எவ்வளோ பர்சன்டேஜ்? 70% லாபம். சாரி, 75% லாபம். இங்கே 80 40. ஓகே, குறித்த விலை 1 ரூபா, அதில் எவ்வளோ வாங்கிய விலை? 0.8. விற்ற விலை குறித்த விலையில் 1.45. சரியாக தான் போட்டிருக்கோம். ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம்? 75% லாபம். புரிஞ்சுதுங்களா? குறித்த விலை நாமளாக 1 ரூபான்னு வச்சுக்கிறோம். ஸோ அந்த 1 ரூபாயில் நான் எவ்வளோ வாங்கியிருக்கிறேன்? 80 பைசாவுக்கு வாங்கியிருக்கிறேன். ஸோ நான் குறித்த விலைக்கு பார்க்கும்பொழுது எவ்வளோக்கு நான் விற்றுருக்கிறேன்? 1 ரூபா 40 காசுக்கு விற்றுருக்கிறேன். ஸோ 1 ரூபா 40 காசுக்கு விற்றா என்னுடைய லாப சதவீதம் வாங்கிய விலைக்கு விற்ற விலைக்கு நான் பார்க்க போகிறேன். வாங்கிய விலைக்கு விற்ற விலைக்கு பார்க்கும்போது எவ்வளோ சதவீதம்? 75% லாபம். சரி, ஆப்ஷன் ஏதோ மாறி இருக்குது. சரி, வேறு ஏதாவதுன்னா நீங்கள் கமெண்டில் போட்டு விடுங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஷின்ஸ். ஒரு பழ வியாபாரி ரூ 200க்கு பழங்கள் விற்பதன் மூலம் ரூ 40 லாபமாக பெறுகிறார். இந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா படிக்கணும். ஒரு பழ வியாபாரி ரூ 200க்கு பழங்கள் விற்பதன் மூலம்
விற்பதன் விலை, விற்கிற விலை 200 ரூபா. சரிங்களா? எவ்வளோ லாபமாக பெற, இப்படி 200 ரூபா விற்றா லாபம் 40 ரூபாயும் அப்படின்னா விற்ற விலையில் தானே இதானே பெருசு. அப்போ லாபத்தை அதில் தானே கழிக்கணும். கழிச்சு எவ்வளோ வந்திருக்கும்? 160ன்றது அடக்க விலை. சரிங்களா? விற்ற விலையிலேருந்து லாபத்தை கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? அடக்க விலை. அப்போ அடக்க விலை 160 ரூபா. ஓகேங்களா? லாப சதவீதம்னா அடக்க விலையின் மீது லாபத்தை சதவீதமாக மாற்றணும். அப்போ லாப சதவீதம் கண்டுபிடிச்சிட்டோம். 1 40 40 4 40 160 25%. எவ்வளோ பர்சன்டேஜ்? 25%. மேபி இந்த கொஷின்ஸ் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் 8th ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இல்லை அதை ஃபஸ்ட்டு கொஷினே அதான்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது 4500 குறித்த விலையாக கொண்ட ஒரு அரவை இயந்திரமானது தள்ளுபடிக்கு பின், அப்போ 4500ன்றது மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேங்களா? குறித்த விலை 4500. தள்ளுபடிக்கு பின் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க? விற்கிற விலை செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோங்க? 4440. அப்போ எவ்வளோ தள்ளி விற்றுருக்குறாங்க? 0. அதுக்கப்புறம் 0 இருக்குது, 10னா 6, 4னா 1 3, அவ்வளோதான் 360 ரூபா. எவ்வளோ டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துக்கிறோம்? தள்ளுபடி தமிழில். ஓகேவா? சரி, விற்கப்பட்டால் தள்ளுபடி சதவீதம். அப்போ தள்ளுபடி சதவீதம்னா எதன் மீது கணக்கிடும் தெரிஞ்சுக்கோங்க. லாப சதவீதம் நட்ட சதவீதமா அடக்க விலையின் மீது கணக்கெடுப்படும். தள்ளுபடி சதவீதம் எப்பொழுதும் குறித்த விலையின் மீது கணக்கெடுப்படும். மார்க்கெட் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் எவ்வளோ இன்ட்டு 100. ஓகேங்களா? அப்போ தள்ளுபடி சதவீதம் டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 360. மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ? 4500 இன்ட்டு 100. சரிங்களா? 20 20 கேன்சல். பார்த்தீங்கன்னா 9th டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 4 டைம்ஸு 5 டைம்ஸு 80. சரி, 40 மேலே இருக்குது, 5ஆல் அடித்தா 8 டைம். பாருங்கள், 4 0 சேர்த்து போட்டுட்டேன். ஒன்றுங்க 40 டிவைட் பை 5னா எவ்வளோ பர்சன்டேஜ்? 8%. சரிங்களா? அப்போ இந்த சம்மு பார்க்கும்போது தொடச்சா பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கும். சரியா? சரி, அடுத்தது ஒரு மெத்தையின் குறித்த விலை. சரி, குறித்த விலை எவ்வளோ இருக்குது? 7500. இந்த குறித்து வச்சுட்டேன். இதற்கு 2 தள்ளுபடி கொடுக்குறாங்க. இந்த தள்ளுபடினா என்னென்னா கண்டினியூஸ் உங்களுக்கு என்ன பண்ணால் பர்சன்டேஜ் ரெடியூஸ் ஆகுது. கண்டினியூஸ் என்னதுன்னா பர்சன்டேஜ் சதவீத குறைவு. அதுதான் என்னென்னு சொல்லுவோம்? டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ எவ்வளோ சதவீதம் குறையுது? முதல்ல 10%. சரி, 10% கொண்டா 90%க்கு ரெடி ஆகிறேன். விற்கிற விலை 90%. அப்பயும் வாங்கிறதுக்கு ரெடியாக இல்லை. சரிங்களா? சரி, 90% எவ்வளோ? அந்த விலைக்கு ரெடியாக நீங்கள் இருக்கிறீங்க. அப்பையும் வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? இங்கே ஒரு அமௌண்ட் இருக்குது இல்லையா? அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்கன்னா 20% கொடுக்குறீங்க. அப்போ அந்த அமௌண்ட் எவ்வளோ? 100. 100ல் 20%க்குன்னா எவ்வளோங்க? 80%க்கு விற்க ஆரம்பிக்கிறேன். அப்போ மீனிங் எப்படி எழுதலாம்? இது குறித்த விலை. இது என்னதுங்க? 100 மைனஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் முதல்ல டிஸ்கவுண்ட் பண்ணுறீங்க. அடுத்தது எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க. இப்படியே தொடர்ச்சியாக போயிட்டே இருந்தால் கடைசியாக கிடைக்கக்கூடியது அமௌண்ட் என்ன அப்படின்னா விற்பனை விலை. ஓகேங்களா? அப்போ குறித்த விலை 100% வச்சுன்னா கடைசியாக கிடைக்கிறது என்ன? விற்பனை விலையினுடைய சதவீதம். அப்போ ஒரு சிங்கிள் டிஸ்கவுண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா இந்த விற்பனையினுடைய சதவீதம் கிடைச்சது இல்லையா? அப்போ அது 100லேருந்து மைனஸ் பண்ணணும். யாருக்கெல்லாம் இப்போ பார்த்துட்டே இருக்கிறீங்களா சதவீதம்? நான் என்னெல்லாம் பேசுகிறேன்னா அப்படி அந்த உங்கள் கண்ணு முன்னாடி போடும் நான் என்ன சொல்கிறேன்னு. ஓகேங்களா? சரி, அடுத்தது இப்போ குறித்த விலை எவ்வளோ சொல்லிக்கிறாங்க? 4500. இதை இங்கே எழுதிட்டுமே. சாரி, 4500 மேலே சம் போயிட்டேன். சரிங்களா? 7500. இதை இங்கே இருக்கிறத சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ண என்ன வந்திருக்கும்? இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். 8 9 72, இது 75. சரிங்களா? எப்படி எல்லாம் போடலாம்? நான் பாருங்கள் எப்படி ஒரு போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. 300 டிவைட் பை 4. சரிங்களா? கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது. இது 4 டைம்னா 300 ஆயிரும். அப்போ 4 கீழே போட்டுட்டு 300 மேலே போட்டுக்கலாம். அப்போ 4ஆல் அடித்தா 1 நாங்க 4. ஓகேங்களா? அடுத்து மீதி என்ன வந்திருக்கும்? மீதி 3 8 நாங்க 32. அப்போ இதை நான் ஈஸியாக பிரிக்க முடியும். 5400. சார் இப்படி தான் போடணுமா? அப்படிலாம் கிடையாது. 72 75 பெருக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? சரி, எதுலையுமே வேகம் இருந்தால் நீங்கள் நிதானமாக போட வேண்டிய நிதானமாக திங்க் பண்ண வேண்டிய வேலையை மட்டும் பண்ண போதும். வேகமாக உங்களால் போட முடிஞ்சால். வேகமாக போடல அப்படின்னா நீங்கள் நிதானமாக திங்க் பண்ண முடியாது. அதையும் வேகமாக திங்க் பண்ணணும். ஸோ பெருக்கல் வாய்ப்பாடு நிறையா ஈஸியாக தெரிஞ்சுன்னா போட்டுக்கலாம். சரி, 16% தள்ளுபடியில் வாங்கிய ஒரு தொப்பியின் விலை எவ்வளோப்பா? 210. அப்போ தொப்பியின் விலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வாங்கின விலை அப்படின்னா வாங்கின விலை கிடையாது, விற்ற விலை. அவங்க எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்றத சொல்லிக்கிறாங்க. அப்போ விற்ற விலை எப்பயுமே இந்த டிஸ்கவுண்ட்டில் இன்வால்வ் ஆகுது. தள்ளுபடியில் வந்தால், தள்ளுபடியில் சொன்னால் நீங்கள் பர்சன்டேஜை 100 மைனஸ். அப்போ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே குறித்த விலை அப்படின்றது 100%. அப்போ விற்பனை விலை குறித்த விலையோட லிங்க் பண்ணால் 100 மைனஸ் தள்ளுபடி சதவீதம். முன்னாடி எழுதுன ஐடியா வருதா? அதே ஐடியா தான். அப்போ இங்கே குறித்த விலை என்னென்னு தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? டிவைடட் பை 100. விற்பனை விலை எவ்வளோ? 210.
10. அது எவ்வளோ பர்சன்டேஜ் தள்ளுபடி? 16%. அப்போ என்ன? 84. அப்போ குறித்த விலை 210. ஓகேங்களா? 210 டிவைடட் பை 84 இன்ட்டு 100. ஸோ இதை எடுத்த உடனே நான் எழுத சொல்லுவேன். ஓகேங்களா? இது கான்செப்ட். அப்போ எடுத்தோடனே எழுதலாம். எப்படி எழுதலாம்? 210 ரூபா தான் விற்பனை விலை. அப்போ தள்ளுபடின்ற வார்த்தை வந்துச்சுனாவே இதில் வந்து 100 மைனஸ் தான். எந்த விற்பனை விலை? 100 மைனஸ் தான். 100 மைனஸ் 16 84. என்ன கேட்குறான்? குறித்த விலை கேட்குறான், இன்ட்டு 100. இதுதான் நீங்கள் எடுத்தோடனே எழுதணும். ஓகேங்களா? இப்போ அடிச்சுக்கலாம். 24 24 4 24 84. 4ஆல் அடித்தா 100 25. 25 இன்ட்டு 10 250 ரூபா. குறித்த விலை என்னது? 250. ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்கள். நான் இப்போ பேசணும்ல, 2 தொடர் தள்ளுபடிகளான 20% மற்றும் 25% ஆகியவற்றின் சமமான தள்ளுபடி சதவீதம். இது எப்படி வேணாலும் போடலாம். நிறைய மெத்தட் இருக்குது. எந்த மெத்தடாலும் யூஸ் பண்ணலாம். நான் குறித்த விலை 100%ன்னு வச்சுக்கிட்டேன். அதில் முதல்ல எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க? 80 பண்ணுறாங்க, 20 பண்ணுறாங்க. அப்போ 80 விற்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. சரி, அப்பயும் இதெல்லாம் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பர்சன்டேஜ் வருது, அந்த பர்சன்டேஜ் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. திரும்ப 25% ரெடியூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா இதில் 25%னா 75 தான் இந்த அமௌண்ட்டோ, இல்லை இந்த பர்சன்டேஜுக்கு 75% என்னவோ அதை எடுத்துக்கிறேன். இதுதான் என்னென்னா விற்பனை விலையினுடைய சதவீதம். இது என்னது? விற்பனை விலையினுடைய சதவீதம். இங்கே குறித்த விலை போட்டுக்கிறோம். இங்கே என்னது? விற்பனை விலையினுடைய சதவீதம். அப்போ பாருங்கள், 2 0 கேன்சல். இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல். சரி, ஓகே. என்ன பண்ணலாம்? 5ஆம் ஏற்பாடில் அடிக்கலாம். 1 5 5 கரெக்டுங்களா? 5 25. இங்கே 2 திரும்ப 2ஆல் அடிக்கிறேன். என்ன வந்திருக்கு? 60%. நான் பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு தான் போட்டுட்டு இருக்கிறேன். 100ன்றது சதவீதமாக எடுத்துக்கிட்டு. அப்போ விற்கிற விலை 60%னா அப்போ நான் எவ்வளோ தள்ளுபடி, நிகரான தள்ளுபடி கொடுத்துருக்குறேன்? 40% கொடுத்துருக்குறேன். எப்படின்னா 100 60ஆல் மைனஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ பார்த்தா கடையில் போய் போர்டை பார்த்துக்கணும்னா 20% தொடர்ந்து 25%. அப்போ 20 + 25 45 கொடுக்குறான்ப்பா. 100 ரூபாய்க்கு 45 ரூபா. ஆனால் அவன் எவ்வளோ தான் கொடுக்குறான்? 40 ரூபா. 5 ரூபா உள்ள என்ன பண்ணுறான்? மேலோட்டமாக பார்க்கும்பொழுது நமக்கு அது டிஸ்கவுண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உள்ள கண்டிப்பாக அது ஆட் ஆகுது. சரி, இது வேறு எப்படி போடலாம்? ஸோ சதவீதம் அதிகரிக்குது அப்படி தானே மீனிங்கு. இது தொடர்ச்சியாக சதவீதம் குறையுது தள்ளுபடின்னு. ஸோ இது வந்தால் என்ன பண்ணிக்கலாம்? போன தடவை சதவீதத்துக்கு யூஸ் பண்ணிப்போம். x + y + x × y டிவைடட் பை 100 இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ்ன்றது முதல் தள்ளுபடி சதவீதம், அதான் சதவீதம்ன்ற சொல்லலாம். சதவீத குறைவு. ரெண்டாவது தள்ளுபடி இல்லை ரெண்டாவது சதவீத குறைவு. ஓகேங்களா? இப்போ முதல்ல எவ்வளோ இருக்குதோ குறைவுன்றதுனால -20, அடுத்ததும் குறைவுன்றதுனால -25. இந்த ப்ளஸ் அப்படியே எழுதிக்காங்க. இங்கே என்ன சிம்பிளோடு இருக்குதோ அப்படியே தூக்கி இங்கே போடுங்க. இப்போ -25 டிவைடட் பை 100. அப்போ இது மைனஸ் இருக்கிறதுனால கூட்டிக்கலாம். -45. இது எல்லாமே ப்ளஸ் ஆகிடுது. என்ன? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். அப்போ இது பெருக்குன்னு என்ன வந்திருக்கு? 500 டிவைடட் பை 100 என்னதுங்க? 0 0 கேன்சல். இங்கே +5, இங்கே -45. என்ன வந்திருக்கும்? -40. அப்போ மைனஸ்னா 40% தள்ளுபடி. அப்போ 40% குறைவு. அதுதான் மீனிங். டைரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, போடலாமா? சரி, அடுத்தது 13வது கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துக்கிறாங்க? 575 மதிப்புடைய ஒரு சட்டைக்கும் 375 மதிப்புடைய ஒரு டிஷர்ட்டுக்கும் 5% ஜிஎஸ்டி. நம்ம எஸ்ஜிடி போடுறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கா? சரிங்களா? சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அப்படின்வாங்க. இது ஸ்டேட் கவர்மெண்ட்டு, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதோ பாதி இங்கே பாதி அங்கேன்னு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சரி, அப்போ பார்க்கும் பொழுது 575 ரூபாய்க்கு ஒரு சட்டை வாங்குகிறேன், 325 ரூபாய்க்கு ஒரு டிஷர்ட்டை வாங்குகிறேன். ரெண்டுக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரி வந்து 5% தான் போடுறாங்க. அப்போ தனித்தனியாக போகிறத விட இது 2 அமௌண்ட்டும் சேர்த்து ஒரே பர்சன்டேஜ் போட்டு போகலாம்ல? போட்டால் தப்பு ஆகுமா? ஆகாதுங்க. சரிங்களா? அப்போ 575 325 இதுக்கு தனித்தனியாக 5% எவ்வளோ, 5% எவ்வளோன்னு ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறத விட டோட்டல் அமௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணாலும் 10 இதுங்க 900 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 900 ரூபாய்க்கு உருப்படி வாங்கியிருக்கிறேன். எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து? 5%. 5% உங்கள் மைண்டில் போடுறதா இருந்தால் போட்டுக்காங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லைனா 5%னா இன்ட்டு 5/100 எவ்வளோ வந்திருக்கும்? 45 ரூபா. மைண்டில் போடுறதா இருந்தால் 10% 90 ரூபா. ஓகேங்களா? 5% 45. அப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க, எவ்வளோ கொடுத்துக்கணும்? 900. அதுக்கு ஜிஎஸ்டி எவ்வளோ வருது? 45. 945 ரூபா அவன் கடைக்காரன் கொடுத்துட்டு ரசீது வாங்கிட்டு வந்துருவோம். ஓகேங்களா? சரி, க்ளீன். அடுத்தது 14வது கொஷின். ஓகே, இது வந்து நம்மளுடைய புது புக்கு கொஷின் தான். சரிங்களா? இதில் புது புக்கில் கண்டிப்பாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னு நான் சொல்லிடுறேன். அங்கே 2.5% கண்டுபிடிக்கிற மாதிரி ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே கொஷின்ஸில் இங்கே எப்படி ஆன்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே,
ஒரு குடும்பம் உணவகத்திற்கு சென்று உணவுக்காக 350 செலவு செய்து கூடுதலாக இருங்க, இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்குதான்னு பார்க்கலாம். இருக்குது. கூடுதலாக எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 5% செலுத்தினார்கள். என்னது? சேவை வரியாக. மத்திய மற்றும் வந்துருச்சு. பட் கால்குலேட் சிஜிஎஸ்டி அண்டு எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ 2 வருஷத்துக்கும் 2 இதுக்கும் தனித்தனியாக இருக்கிறதுனால 2.5% தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்ற கான்செப்டில் நம்ம இதை அப்ரோச் பண்ணுறோம். சரிங்களா? பெய்டு 5% ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா? இப்போ 5%னா உங்களுக்கே தெரியும். 350க்கு 5%னா 5/100ன்னு போட்டுட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை இதில் மைண்டில் கால்குலேட் பண்ணிக்கலாம். 0 கேன்சல். அப்போ பெருக்குன்னா 150, 175. இப்போ 10ன்னு எவ்வளோங்க? 17 ரூபா 50 காசு. இல்லைன்னா என்னது 17.5. அதான் வந்து நம்ம டோட்டலாக நம்ம பே பண்ணுறோம். பட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2.5% இதுக்கு, இது சி, இது எஸ், சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. அப்போ இதில் பாதி தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ பாதினா என்ன வந்திருக்கும்? 8.75. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? 8.75 தான். ஸோ இது நீங்கள் கம்பல்சரி நம்ம புக்கில் இருக்கிறத ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, என்ன ஆன்சர்? நம்ம பாதியாக தான் இங்கே செலுத்த போகிறோம், அங்கே பாதி செலுத்த போகிறோம். அதனால் எவ்வளோங்க? 8.75. சரி, அடுத்தது 15வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். மழை காலத்தின் போது, இது புக் கொஸ்டின் தான். சரிங்களா? நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கான்ஃபிடென்ட்டாக படிங்க. நான் கொடுக்கக்கூடியது டேட்டா வேறு எங்கேருந்து எடுக்கிறது இல்லை. இந்த டேட்டா ரெலவெண்ட்டாக டிஎன்பிசிக்கு வரும், இந்த டேட்டா ரெலவெண்ட்டாக டிஎன்எஸ்சிஆர்பிக்கு வரும், இந்த டேட்டா 200% வரும். சரிங்களா? அப்போ நாம் இதை ஈஸியாக இந்த டேட்டாவை படிச்சுட்டு போயிடலாம். சரியா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எவ்வளோனா 1060 ரூபா வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா? அதுலேருந்து விலை குறைத்த பின் விற்கிறதுக்கு தான் ரெடி ஆகிடுச்சு. அது செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னா 901 ரூபா. நல்லா தெரியலையா? கொஞ்சம் எழுதுறது, நான் கிரிக்கி எழுத ஆரம்பிச்சிட்டேன். 1060 ரூபா குறித்த விலை தமிழில் எழுதுகிறேன். விற்ற விலை எவ்வளோ? 901 ரூபா. அப்போ கண்டிப்பாக தள்ளுபடி எவ்வளோ ரூபான்னு இதிலே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ என்ன வந்திருக்கோம்? 1 வரும். 0ல் எப்படி 1 போகும்? கரெக்ட் தானே? 10ல் 1 வச்சுன்னா 9, 5. அடுத்தது 159. ஓகேங்களா? சரி, அப்போ தள்ளுபடி சதவீதம் தான் கேட்குறாங்க. 159 1060ல் எவ்வளோ ரூபா? சரிங்களா? 00. ஸோ அடிக்கலாமா? எப்படி அடிக்கிறது? சரி, டைம் இல்லை. 3ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன். 53. இங்கே 3ஆம் வாய்ப்பால் அடிக்க முடியுமா? அடிக்க முடியாத போல இருக்கு. சரியா? சரி, இதை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 2ஆம் வாய்ப்பால் அடித்தா 2 10 3 6. இங்கே 2ஆம் வாய்ப்பால் அடித்தா 5 டைம். சரி, இப்போ 53ஆல் மேலே அடிக்கலாங்க. 353 159. அப்போ 3 × 5 15%. எவ்வளோ பர்சன்டேஜ்? 15%. இது ஒரு ரிப்பீட் எக்ஸாம்ஸ். ஸோ இப்போ 16வது கொஷின்ஸ் இது ஏற்கனவே நடத்திட்டேன். எனக்கு கமெண்ட்டில் ஆன்சர் போட்டு விடுங்க. சரிங்களா? டைம் வச்சு போடுங்க. 30 செகண்டுக்கு டு 1 நிமிஷத்துக்குள்ளே ஆன்சர் பண்ண முடியுது. 30 செகண்ட் முடிக்கலாம் பரவாயில்ல, 1 நிமிஷத்துக்குள்ளே ஆன்சர் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். 16க்கு ஆன்சர் போடுங்க, கமெண்ட்டில் போடுங்க, தயவுசெய்து போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக எங்களாலையும் அடுத்தடுத்து என்ன பண்ணலான்ற ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? சரி, அடுத்த கொஷின்ஸ் 17வது கொஷின் பாருங்கள். ஒரு பயன்படுத்தப்பட்ட மகிழுந்து. சரி, ஏற்கனவே யூஸ் பண்ண மகிழுந்து, அதாவது கார் வாங்கியிருக்கிறாங்க 2,40,000. அதுக்கப்புறம் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா பராமரிப்பு செலவு. இதெல்லாம் வந்து ஒரு பொருளை வாங்கிட்டோம்னா அது நம்ம வீட்டுக்கோ இல்லை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆகுத செலவு, அதெல்லாம் குமுலேட்டிவாக பார்த்து தான் நீங்கள் என்ன சொல்லலாம், காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ பொருளை அங்கே வாங்கிட்டு உடனே அது காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிடக்கூடாது. அப்போ 2,40,000. அதுக்கப்புறம் அதுக்கான பராமரிப்பு செலவு எவ்வளோ போடுறாங்க? ஒரு 15,000 போடுறாங்க. அப்புறம் ஒரு இன்சூரன்ஸ் போடுறாங்க, காப்பீட்டு செலவு எவ்வளோங்க? 8,500 ரூபா போடுறாங்க. சரிங்களா? இதெல்லாம் போட்டு எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னா ஹெட் காஸ்ட் எவ்வளோ வந்துருக்குன்னா, இது 500, இது 13, இங்கே 5 1 6 எவ்வளோங்க? 2,63,500. கரெக்டாக இல்லையா? ஆமாம். சரி, விற்கிறது எவ்வளோ விற்றுக்கிறாங்க? குறைவாக விற்றுட்டாங்க. சரிங்களா? அப்போ லாஸுக்கு விற்றுறாங்க. அப்போ இந்த பக்கம் பார்க்க தேவையில்லை. சரி, அப்போ 30 எப்படி போகும்? 0 தானே மேலே. ஓகேங்களா? அப்போ 7 4ல் 2 வச்சுன்னா 2. ஓகேங்களா? 13ல் வச்சுன்னா 5 தானே. சரி, அப்போ 5,270 ரூபா நட்டம். ஸோ அப்போ எதுக்கு பார்க்க வேண்டியதாக இருக்குது? சரிங்களா? இதில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. 5,270 ரூபா நட்டம். ஸோ அப்போ இங்கே 2% இல்லைன்னா 6% இருக்குது. இப்போ 2%க்கான அமௌண்ட்டானு இதில் செக் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. புரியுதாப்பா? இல்லை அப்படின்னா 6% போயிட்டே இருக்கலாம். என்னது ஆன்சர் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்கள், 5,270 ரூபான்றது லாஸு. இப்போ பர்சன்டேஜ் மாற்றணும்னா நீங்கள் எழுதி கூட போடலாம், இல்லை மைண்டில் போடும் பொழுது 1% எவ்வளோங்க? 2,635.
அவன் 2% லாஸ் வரலாம், இல்லை 6% லாஸ் வரலான்றான். அப்போ 2% லாஸ் வருதான்னு செக் பண்ணுறேன். ஓகேங்களா, வந்துருச்சு. அப்போ 2% தான் ஆன்சர். அப்படி ஒரு வேளை இது வரலைங்க, 2% விட இந்த நம்பர் பெருசாக இருக்குது, அப்போ 6% தான் வரும் ஆன்சர். கான்ஃபிடென்ட்டாக போட்டுருங்க. சரிங்களா? சரி, அடுத்தது என்ன பண்ணுறாருங்க? இதுவும் கொஷின்ஸ் தான், நம்மளுடைய புக் கொஷின்ஸ் தான். வர்த்தகர் ஒரு தண்ணீர் கொதிகல் எண்ணெய் 11% லாபம் மற்றும் 18% சரக்கு மற்றும் சேவை வரியை சேர்த்து 10,050க்கு விற்றார். சரிங்களா? அப்போ கண்டிப்பாக இதான் குறித்த விலை. எவ்வளோ ரூபான்னு தெரியல, அதான் கேட்குறாங்க. ஓகேங்களா? சரி, அப்போ குறித்த விலைன்னா நான் என்ன எழுதுவேன்? எல்லாமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட்னா டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறாங்க? லாபத்துக்கு விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 11% லாபம் மற்றும் குறித்த விலையில் 11% லாபம். அடுத்தது 18% வாட்டர் ஹீட்டர் சோல்டு பை ட்ரேடர் ஃபார் 10,500 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி அண்ட் 8% அட் 18%, 11% ப்ராஃபிட். சரிங்களா? அப்போ உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் ஜிஎஸ்டி இது என்னன்னு தான் கேட்குறாங்க. சரிங்களா? இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஜிஎஸ்டி தான் டைரெக்டாக குறித்த விலை தான் கேட்குறாங்க. டைரெக்டாக என்ன கேட்குறாங்க? குறித்த விலை தான் கேட்குறாங்க. சரிங்க. வாட்டர் ஹீட்டர் சோல்டு பை ட்ரேடர் ஃபார் ஓகே இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி அட் 18% அண்ட் 11% ப்ராஃபிட். ஓகேங்களா? சரி, இப்போ 10,052 ரூபான்றதான் விற்ற விலை. ஸோ இது குறித்த விலை. குறித்த விலையில் எவ்வளோ பர்சன்டேஜ்? இதுக்கு குறித்த விலையில் 18% ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டினா ஆட் ஆகும். அப்போ 100 + 18 எவ்வளோ? 118. சரிங்களா? ஓகே, அடுத்தது லாபம். லாபம் என்ன பண்ணிக்கிறாங்க இதில்? சரி, 118% இதில் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? அடுத்தது லாபம் சரக்கு வரி இதில் சேர்ந்துருக்குது. சரிங்களா? ஓகே, ரொம்ப சிம்பிள். பட் நாம் இங்கே ஏதோ காம்ப்ளிகேட்டடாக திங்க் பண்ணுறோம். குறித்த விலை 118/100. அடுத்தது எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம் அப்படின்னா உங்களுக்கே தெரியுது 11% லாபம் அப்படின்றது 111/100. ஓகேங்களா? சரி, அப்போ என்ன பண்ணலாம்? 10502 100 × 100 111 × 118. சரிங்களா? ஓகே, இப்போ நமக்கு இங்கே கேன்சல் பண்ணணும், அடிக்கணும், டைம் இல்லை அப்படின்னா 5, அடுத்தது 2, அடுத்தது 2 2 4, அடுத்தது I 2 10 1. இப்போ 2ஆல் அடிக்கிறோம். இது என்ன வந்திருக்கோம்? 5 9. ஓகே, இதுக்கு மேலே நம்ம எங்கே பார்க்க முடியாது, அடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்போ இதை பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கும்? 111 இருக்குது. இப்போ 59ன்னு இருக்குது. 59 இதை அடித்தோம்னா என்ன வந்திருக்கும்? 52 × 1 59ஆல் அடிக்கணும். ஸோ 60ன்னு வச்சுக்கிட்டோம்னா 60 500 500க்கு பக்கத்தில் 60ன்னா எத்தனை முறை? 7 60 7 6 42 8 டைம் போடலாமான்னு பாருங்கள். 8னா 8 5 40 8 9 72 529. அப்போ 7 முறை போடலாம். 7 9 63 5 7 5 35 35 + 6 41. கரெக்டாக பாருங்களா? 41. அப்போ என்ன வந்திருக்கும்? 2 இதில் வந்து பாரோ பண்ணியிருந்தோம்னா 12 சார் 2ல் 1 பண்ணால் 1 1 112 இல்லையே. அப்போ 8 முறையே போட்டுடலாமே. 8 முறை போட்டோம்னா 400 8 9 சாரி ஓகே 8 முறை போடலாம். ஸோ 8 முறை போட்டோம்னா 8 5 40 8 9 72. ஸோ 472. ஸோ 472னா 3 பாரோ பண்ணோம்னா 5 53 மீதி 1. சரிங்களா? அப்போ 531. அப்போ 8 முறை இதுக்கே வந்துருச்சு. 9 முறைக்கு போடலாம். 9 முறைக்கு போட்டால் என்ன வந்திருக்கும்? 9 9 81 9 5 45 கரெக்டாக 89. ஓகேங்களா? டக்குன்னு மைண்டில் வரல. சரியா? பரவாயில்ல. அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது 8 9 எத்தனை 0 இருக்குது? 4 0 இருக்குது. 111 8 டைம்ஸ் போடலாம். 888. சரிங்களா? 888ன்னு என்ன வந்திருக்கும்? 2. எத்தனை 0? ஒரு 0 ஒரு 0. ஓகேங்களா? கரெக்டாக இல்லைங்களா? 8 9க்கு ஓகே. இப்போ 80ல் ஆரம்பிக்கக்கூடிய ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் அப்படின்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ பி ஆப்ஷன். ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. என்னது? பி ஆப்ஷன். சரிங்களா? அப்போ ஆன்சர் பி ஆப்ஷன். சரி, இந்த கொஷின்ஸ்க்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட திரும்ப போடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். டைம் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன நாம் போடக்கூடிய அப்டேட்ஸ்லாம் வரணும்னா நீங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கண்டென்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும்
கமெண்டில் போடுங்க. கண்டிப்பாக அதை ரெக்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஓகேங்களா ஃப்ரீக்வெண்ட்டாக போடுறோம். தேங்க்யூ.